ஹாய் எல்லாருக்கும். வேலண்டைன்ஸ் டே எதுவுமே செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்லை. ஸோ தூங்கிட்டு இருந்தப்ப சும்மா ஏதாவது வீட்லேயே நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி இன்னைக்கு வந்து கேக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆச்சு. இதுக்கு மேலே நான் கேக் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி அதோட ஃபோட்டோ வேறு எடுக்கணும். இதுக்கு தான் சொல்கிறது, ஒரு 2K கிட்ஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. 9 கிட்ஸை யாருமே கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இங்கே கேமரா பின்னாடி ஒரு மேன் இருக்கார்ல, அவர் ஒத்த வேலையும் செய்யலை, ஒரு சர்ப்ரைஸும் கொடுக்கல. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு கிஃப்ட்டு கூட வரல, ஒரு ரோஸு கூட வரலைங்க. சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி நம்மளே நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிடலாம். நமக்கு சர்ப்ரைஸ் வேணும்னா நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு அர்ஜென்ட் கேக் தான். ஸோ எக் இல்லை, எதுவுமே இல்லை, வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஆல்ரெடி அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கேன், அதான் அங்கே கீக்கின்னு சத்தம் போட்டுருக்கு. ஸோ நம்ம டேட்டா ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் வந்து மில்க் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, எக் இல்லாமல் பண்ணுறதுனால நம்ம இன்றைக்கி வந்து வினிகர் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், எப்படி வரப்போகுதுன்னு தெரில. வந்து இந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். மில்க் 1 கப்பு, சுகர் 1 கப்பு, வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறோம். கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளேவர் நம்மளுக்கு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வீட் ஃப்ளவரும் எடுத்துக்கலாம், இல்லை மைதாவும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மைதா எடுத்திருக்கேன். சும்மா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணோம். என்கிட்ட பேக்கிங் பவுடர்லாம் இல்லை, பேக்கிங் சோடா மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை மட்டும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த கட்டி எதுவும் வராமல் கிண்டினா போதும். ஓகே, இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டேங்கிறனால ஹாட்டின் எடுத்துக்கலாம். இந்த டின்னில் வந்து ஆயில் அண்ட் மைதா போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டின்னில் வந்து இதை போர் பண்ண போகிறோம் நம்ம. வந்துச்சு. இங்கே வந்து ஓவன் வந்து 180 டிகிரிஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதை அப்படியே உள்ளே வச்சுக்கலாம் நம்ம. 180 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ்க்கு வந்து டைமை செட் பண்ணிக்கோ நம்ம. ஓகே, இப்போ வந்து நம்ம டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். கேக் வந்து பேக் ஆகிட்டு இருக்க டைமில். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்க இந்த ஒரு டெக்கர் தான் என் மைண்டில் இருக்குது. ஏன்னா ஐட்டம்ஸ் மட்டும்தான் வீட்டில் அவைலபிளாக இருக்குது. நியூஸ் பேப்பர் அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் இது மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அவுட்புட்டுன்னு. ஸோ பேப்பர்லேயே நான் இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கம்மியான கலர்ஸ் இருக்க மாதிரி இவ்வளோதான் எனக்கு கிடச்சிச்சு, என்கிட்ட இருக்கிறது. அதனால இதை வச்சு அப்படியே நம்ம ஊற்றிடலாம். வால் தெரியாமல் கவர் பண்ணோம். ஸோ இது மொத்தமாக முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரே ஒரு வால் முடிஞ்சிருக்கு. நான் கீழே தான் வைக்கணும். ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் வேலைலாம் இருக்குது. ஓகே, நான் இப்போ வந்து ரெட் கலர் பெயிண்டில் அங்கங்கே லவ், ஹார்டின்ஸ், அதுக்கப்புறம் XOX இந்த மாதிரி நிறைய விஷயம் எழுத போகிறோம். ஸோ வாங்க எழுதுறோம். சும்மா அங்கங்கே எழுதலாம். ஸோ சைஸ்லாம் எதுவும் கிடையாது, சும்மா ரேண்டமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதுதான் எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டெக்கரில். ஏன்னா எதுக்குமே பர்ஃபெக்ஷன் வந்து தேவையில்லை. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ போய் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கேக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டைம் வந்து 8 o'clock ஆச்சு. நம்ம 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். கேக் ப்ளஸ் டெக்கர் பண்ணுறதுக்கு 2 hours ஆகிடுச்சு. ஸோ இப்போ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம தான் பார்க்கலாம். ப்ளவுஸ்க்கு போட்டுக்கு தானே கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸை காணுங்க, தேடி எடுக்க முடியாது. நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா. வேறு எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்துருக்குன்னு. ஆமாம், சாப்பிட்டா
இது கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகட்டும். ஸோ கேக் வந்து சக்ஸஸ், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதுக்கு மேலே வந்து சும்மா டெக்கருக்காக நம்ம வந்து ஹார்ட் அண்ட் ஷேப்பில் வந்து ஸ்ட்ராபெரி கட் பண்ணி வச்சுக்கலாம். க்யூட்டாக இருக்குல்ல? ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஆமாம், நான் சொல்லுவேன். பொக்கேவா? நீயா பண்ணியா? ஆமாம், ஹேண்ட்மேட் பொக்கே. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. இது நீ தான் எழுதுனியா? ஃபுல் ஹேண்ட்மேடா? அப்படியா? பாடுறா, செம்மையா இருக்கே. ஹாப்பி வேலண்டைன். ஹாப்பி வேலண்டைன் டு யூ. டெக்கர்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கா. அதுதான் டக்கு டக்குன்னு ஹார்ட்டிங்க போட்டியா? போட்டு போட்டு பழைய ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கியா? இது நல்லா இருக்கு. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். என்னால் அது கூட பண்ண முடியும். இதுக்கெல்லாம் மனசு இருக்கணும். மனசு நல்ல மனசு இருக்கணும், நல்ல காதல் இருக்கணும். நல்லா இருக்கு. அவ்வளோதான், போதும். பை பாய்.